ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணியை வச்சுட்டு ஜூஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய காரணமே ஓவர் வெயிட்டு தான். இந்த ஓவர் வெயிட்டை வந்துட்டு குறைக்கிறதுல இந்த வெண்பூசணி வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இருக்கிற பிசிஓடி, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெண்பூசணி வந்துட்டு ஒரு அதீத மருந்துன்னே சொல்லலாம். இந்த வெண்பூசணியை வாரத்தில் ஒரு நாள்னாவது நம்ம உணவில் வந்துட்டு கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இதை வந்துட்டு ஜூஸ் அடித்து குடிக்கலாம், கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம், சாம்பாரில் கூட போடலாம், மோர் குழம்பு கூட செஞ்சு குடிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜூஸ் தான் செய்ய போகிறேன். இந்த ஜூஸ் வந்துட்டு குழந்தைங்களுக்கும் கூட கொடுக்கலாம். வாங்க இந்த ஜூஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ வெண்பூசணி எடுத்திருக்கிறேன். ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு புதினா, 1/2 லெமனு, ஜிஞ்சர் ஒரு துண்டு, அப்புறம் 4-5 மிளகு, உப்பு. இந்த ஜூஸ் வந்துட்டு நான் என் குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன்றதுனால ஹனியும் எடுத்துருக்கிறேன். இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பூசணிக்காயில் இருக்கிற நடுவில் இருக்க இந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ரிமூவ் பண்ணிக்கிறணும். இது நல்ல ஒரு நீர்ச்சத்துள்ள காய், பார்த்தாலே தெரியும். இதை எடுத்துட்டு இந்த தோல் பகுதியும் பார்த்தீங்கன்னா ஜூஸுக்கு எடுத்துடணும். இந்த தோலும் பார்த்தீங்கன்னா நல்லா தடிமனாக இருக்கும். இதையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறணும். இப்படி எடுத்தீங்கன்னா நல்லா தோல் வந்துடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த தோலை அப்படியே போட்டு ஜூஸ் அடித்து குடிப்பாங்க. ஆனால் இந்த பீலர் வச்சு எடுக்கிறப்ப நல்லா மேலாப்பில் இருக்கிற அந்த மெலிசான தோல் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். கத்தியில் சீவுறப்பையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெலிசாக மேலே இருக்கிற சின்ன லேயர் மட்டும் எடுத்தால் போதும். காயும் சேர்த்து கட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த தோலை வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்பூசணிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜூஸ் அடிக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டால் தான் சீக்கிரம் நல்லா மிக்சியில் கிரைண்ட் ஆகும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்பூசணி வந்துட்டு ஒரு ஜூஸர் ஜாரில் வந்துட்டு போட்டுக்கிறணும். ஒரு 1/2 கிலோ பூசணி வந்துட்டு ஒரு 4 பேர், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருந்தீங்கன்னா குடிக்க தாராளமாகவே பற்றும். இப்போ புதினாவை போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க நம்ம அந்த ஒரு துண்டு இஞ்சியையும் இது கூட போட்டுக்கிறணும். இந்த வெண்பூசணி வந்துட்டு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 4-5 மிளகு. ரொம்ப காரமாலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். இந்த ஜூஸ்க்கு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் ஜூஸ் நல்லா கிரைண்ட் ஆகும், நமக்கு கொஞ்சம் வாட்டரைஸாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஜூஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிறணும். இந்த ஜூஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதோட கொடுத்தாலுமே நல்லாவே நார்ச்சத்து தான். இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால இதை நல்லாவே கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். நீர்க்காயின்றதுனால நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் நீராக வந்துக்கிட்டு தான் இருக்கும். சக்கைன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது அப்படியே குடித்தாலுமே ரொம்ப பெனிஃபிட் தான். இப்போ குழந்தைங்களுக்கு இதோட கொடுக்குறப்ப அது இடையில வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் குடிக்க மாட்டாங்க. அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். சில பேர் இந்த மாதிரி குடித்து பழக்கம் இருக்கிறவங்க அப்படியே கூட குடிச்சிக்கலாம். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜூஸ்லாம் செஞ்சு குடிக்கிறோன்னா இப்படி மாதிரி ஃபில்டர் பண்ணி குடிச்சு பழகிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து குடிச்சு பழகிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த ஜூஸை பார்த்திங்கன்னா திருப்பியும் மிக்சியில் ஒரு நல்ல ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல முறையாக கிடைக்கும். அந்த கிடைச்ச ஜூஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு போட்டு அதுமாரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சால்ட்டு போட்ட ஜூஸ் பெரியவங்க குடிச்சிக்கலாம். நம்ம கிட்ஸுக்கு கொடுக்குறப்ப அவங்க இந்த மாதிரி சால்ட்டு போட்டால் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா ஹனி போட்டுக்கிறோம். ஹனி ஒரு ஸ்பூன் போட்டு அதையுமே நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோம்.
இந்த மாதிரி கொடுக்குறப்ப கிட்ஸுமே வந்துட்டு விரும்பி குடிச்சிக்கிருவாங்க. நீங்கள் சால்ட்டு போட்டிங்கன்னா அதை வந்து அவ்வளோ தூரம் விரும்ப மாட்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸுக்கு நம்ம ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு இதில் ஒரு ஸ்பின்ச்சும் இதில் ஒரு ஸ்பின்ச் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து விட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இயர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Bye friends.